தமிழ்நாட்டுல தங்கிலீஷ் மொழி பரவலா மாறினதுக்கு யார் காரணம்? திரை இசை காரணம், திரைப்படம் காரணம். குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் நடிகர் தனுஷ். தனுஷ் தமிழ்நாட்டுல தங்கிலீஷ் மொழி பரவலானதுக்கு நடிகர் தனுஷ் தான் காரணம்னு எதை வச்சு சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு படம் வெளிவருகிறது. வெளிவருவதற்கு முன்பாக அந்த பாடலானது 53 கோடியே 70,66,000 மக்களால் பார்க்கப்படுகிறது. இந்த பாடல் 53 கோடி பேருக்கும் செல்கிறது என்றால் அந்த 53 பேரையும் கெடுக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்க? 53 கோடி பேர். ஆமா. அதுல வேற என்ன அப்படின்னா, அந்த பாடலுக்கு யூடியூப்ல போல்ட் விருது கொடுத்திருக்கிறார். அந்த தனுஷ் என்ன பண்ணிருக்காரு, அந்த பாட்டை கொலைவெறி என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சொல்லை மட்டும் பயன்படுத்தி விட்டு அந்த பாடல் முழுவதுமே ஆங்கில வார்த்தைகளாக கொண்டிருக்கும். ஒய்தீஸ் கொலைவரி கொலைவரி கொலைவரி. அடுத்த பாடல் வரிகள் கூட பார்த்து அந்த பாடல் வரிகள் அனைத்தையும் பார்த்தீர்கள் என்றால் பாடல் வரிகள் அனைத்துமே கியரு பியரு தியரு மயரு இப்படித்தான் போயிட்டு இருக்கு. பிளாக்கு ஒயிட்டு எதுவுமே தமிழ் சொற்கள் கிடையாது. அப்ப தமிழ் சொற்கள் எவ்வளவோ இருக்கக்கூடிய மத்தியில இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆங்கில சொற்களையா அமைத்து ஒய்தீஸ் கொலைவரி என்ற பாடலை உருவாக்கி இது மக்கள் மத்தியில் செல்லுகின்ற பொழுது இப்படியும் பாடலாம் போல இருக்கு, இப்படி ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தங்கிலீஷாக பாடலாம் போல இருக்கு என்று மக்கள் மத்தியில ஒரு நஞ்சை விதைப்பதற்கு காரணமாக அவர் இருந்தது. தமிழ்நாட்டுல தங்கிலீஷ் மொழி பரவலானதுக்கு தனுஷ் தான் காரணம்னு சொல்றதையே ஒரு வகையில ஏத்துக்க முடியல. இன்னொரு வகையில நடிகர் தனுஷுக்கு தமிழே தெரியல, அதனாலதான் அவர் ஆங்கில மொழி பயன்படுத்தி தனக்கு தெரியாத ஒரு மொழியில மெனக்கெடாம தெரிஞ்ச ஒரு தங்கிலீஷை பயன்படுத்தி ஈஸியா எளிமையா ஒரு பாட்டு எழுதிட்டு போயிருக்காரு. இது அடுத்த ஜெனரேஷன், தமிழ்நாட்டுடைய அடுத்த ஜெனரேஷன் இளைய தலைமுறை நஞ்ச வதைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறீங்க. ரெண்டு குற்றச்சாட்டுமே தனுஷ் மீது மிக பகிரங்கமா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, தமிழில் எழுதிருங்க அப்படின்னா நடிகர் தனுஷுக்கு தமிழ் தெரியலங்கிறீங்களா? தமிழ் தெரியும். தமிழ் தெரிந்தாலும் கூட அவர் என்ன பண்ணிருக்காரு, தமிழை ஒரு மொழியாக கருதாமல் வேற்று மொழியை புகுத்தி தமிழை கேவலப்படுத்துவதற்கான வார்த்தைகளை உருவாக்கி